சில நேரம் நம்ம வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத மாதிரி தோணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம போயிருந்திருக்கலாம். அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கலாம். அல்லது செஞ்ச வேலையை செஞ்சு செஞ்சு போர் கூட அடிக்கலாம். பட் சம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் எப்பவாச்சும் வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத மாதிரி தோணும். அந்த சமயத்துல நம்ம எதையெல்லாம் செஞ்சா நம்மள மறுபடியும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் எவ்ரிதிங் ஐ நீட் டு நோ ஐ லேர்ன் ஃப்ரம் எ லிட்டில் கோல்டன் புக். ஒரு தங்க புத்தகத்தில் இருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்பியவை. நம்பர் 1, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு Dress எடுத்து போட்டுக்கோங்க. உங்களை நீங்களே ரொம்ப அழகா மாத்திக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு 10 நிமிஷம் உங்களையே ரசிச்சு பாருங்க. இதுதான் இந்த புத்தகம் சொல்ற முதல் பாயிண்ட். பிகாஸ் நம்மளோட வேகமான லைஃப் ஸ்டைல்ல நிறைய நேரம் நம்ம ரசிக்கிறதையே மறந்துடுறோம். அப்போ நம்ம வாழ்க்கை பிடிப்பு இல்லாம போயிடுதான். அதனாலதான் முதல் வேலையா பிடிச்ச ஒரு Dress எடுத்துக்கோங்க. உங்களை ட்ரெஸ் பண்ணி உங்களை நீங்களே ரசிங்கன்னு சொல்றாங்க இந்த ஆத்தர். நம்பர் 2, கொஞ்ச நேரம் உங்க வீட்ல இருந்து வெளியே போங்க. ஏதாவது ஒரு பறவைய பாருங்க. அந்த பறவை என்ன செய்யுது, எப்படி பறக்குது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க. அதுக்குன்னு நான் மயில தான் பாப்பேன், குயில தான் பாப்பேன் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிபிகேஷனும் கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு காக்கா தான் வரும்னா அத கூட நீங்க பார்க்கலாம். அது எப்படி வந்து உட்காருது, என்ன சாப்பிடுது, என்ன பண்ணுது அப்படிங்கறத கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களை அறியாம உங்க மனசுல என்ன கவலை இருந்தாலும் அந்த few seconds மறந்துடுதுன்னு சொல்றாங்க இந்த புக்கோட ஆத்தர். இதன் மூலமாவும் உங்கள் உணர்வுகள் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 3, பகல் கனவு காண்றது. நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு தப்பான அட்வைஸ் கொடுத்து வளர்த்துட்டாங்க. பகல் கனவு காணாத, ரொம்ப பெருசா எல்லாம் கற்பனை பண்ணாத அப்படின்னு. ஆனா வளர்ந்த பிறகு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் சந்திச்ச பிறகு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாம் தப்புன்னு. நம்ம பெருசா தான் கனவு காணணும். அடிக்கடி நம்ம ரொம்ப பெரிய நிலைமையில இருக்க மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்கணும். அந்த கனவு தான் ஒரு நாள் நிஜமாகும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லி இருக்காரு. நம்ம ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கும் போதோ அல்லது ரொம்ப வெக்ஸான ஸ்டேட்டஸ்ல இருக்கும் போதோ நம்மள ஒரு நல்ல நிலைமையில வச்சு கனவு காணணும். அந்த மாதிரி கனவு காணும் போது நம்மளோட உணர்வுகள் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 4, வானத்தை வேடிக்கை பார்க்கணும். அது பகல்ல நகர்ற மேகங்களா இருந்தாலும் சரி, இல்ல ராத்திரியில மின்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஆனா கொஞ்ச நேரம் வானத்தை வேடிக்கை பார்க்கணுமா? யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடி நம்ம வானத்தை வேடிக்கை பார்ப்போம் இல்ல. ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி வானத்தை பார்க்கறதே மறந்து போச்சு. இந்த ஆத்தர் சொல்றாங்க நம்ம ரொம்ப கவலையோட இருக்கும்போது வானத்தை வேடிக்கை பார்க்கணும்னு. அப்பதான் நமக்கு இவ்வளவு பெரிய உலகத்துல நம்ம ஒரு சின்ன நபர் அப்படிங்கிறது புரியும். இவ்வளவு பெரிய உலகத்துல நம்ம கவலை எல்லாம் கூட ரொம்ப சின்னது அப்படின்னு தோணும். நம்மள அறியாம புத்துணர்ச்சியும் பிறக்கும். நம்பர் 5, உங்க அப்பியரன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்க. அது ஒரு ஹேர் கட்டா இருக்கலாம், இல்ல ஷேவ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது மேக்கப் போடுறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க. பட் உங்களோட தோற்றத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பாருங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு தனி புத்துணர்ச்சியை தரும். ஒரு நாள் இல்ல, ஒரு வாரத்துக்காவது உங்களை ரொம்ப சந்தோஷப்பட வைக்கும். நம்பர் 6, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க. அது ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது தெரியாத யாரோ ஒரு நபருக்கு நீங்க வாங்கி கொடுக்கிற ஒருவேளை சாப்பாடா கூட இருக்கலாம். பட் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு குறிப்பா சொல்றேன், ஒரு 20 ரூபாய் போதும், இல்ல 50 ரூபாய் போதுங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு. சோ நம்ம நினைச்சா ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி உதவியை செய்ய முடியும். இந்த மாதிரி கொடுக்கும் போது நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கிற அளவுக்கு நம்ம நிறைய வளரணும் அப்படின்னு தோணும். நம்மளால கொடுக்க முடிஞ்சிருக்கே அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கே அப்படிங்கிற நன்றி உணர்வு வரும். இது எல்லாமே சேர்ந்து நம்மள புத்துணர்ச்சியோட வச்சுக்கும். அதுக்குதான் இந்த ஆத்தர் சொல்றாங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க.
நம்பர் 7, விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி. சப்போஸ் நம்ம ஜிம்முக்கு போற நபரா இருந்தாலும் கூட வெயிட்ட குறைக்கணுமே, நம்ம ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணுமே சொல்லி யோசிச்சு ரொம்ப சீரியஸா தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். பட் விளையாட்டுத்தனமா பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம ரொம்ப சின்ன வயசுல ஏதாவது ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்போம்ல, சொல்லி கொடுக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டுல வந்து செஞ்சு காமிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்போம்ல, அதைத்தான் இந்த ஆத்தர் சொல்றாங்க. நம்பர் 8, ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நல்லா அழுது தீர்த்துடுங்க. சில நேரத்துல யாராவது நமக்கு கொடுத்துட்டு போன காயத்தால நம்ம புண்பட்டு உட்கார்ந்து இருப்போம்னா, அதனால வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்குன்னா அழுகையை தவிர சிறந்த மெடிசன் எதுவுமே கிடையாது. அதனால நல்லா அழுது தீர்த்துடணும். நம்மள புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிதான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புக்கோட ஆத்தர். நம்பர் 9, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருங்க. குறிப்பா உங்க ஸ்கூல்ல நடந்த ஃபன்னியான திங்ஸ, காலேஜ்ல நடந்த ரொம்ப சிரிக்கிற மாதிரியான விஷயங்களை பேச முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி புத்துணர்ச்சி பிறக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாங்க. எனக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, அவங்களோட எல்லாம் எனக்கு கான்டாக்டே கிடையாது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்குன்னு கொஞ்ச நாள் டச் விட்டு போன ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருங்க. அதுவும் இந்த மாதிரி சில்லியான திங்ஸ் எதையாவது பேசிட்டு இருங்க. நிச்சயமா உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த புக்ல இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.